நம்ம இப்போ ரொம்ப நாள் கழிச்சு ரிவெஞ்ச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஆளை போய் பார்த்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் அடித்த ஒருத்தனோட இடத்த பார்த்துக்கோ. என்னோட கஷ்டமாக தெரியல. ஹோப் ரைடர்ஸ் ஹோப் ரைடர்ஸ் இந்த ஈஸியாக நினைக்கிறேன். ஆகும் இதே போகலாம். ட்ரூப்ஸில் போய் சாரி இந்த அதில் போய் கேன்சல் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஆகுலேட்டர் இருக்குது. இதே ஆகுலேட்டர் இருக்காது. ஆனால் அவங்க மட்டும் வச்சுருக்காங்க. ரொம்ப பெருசாக வேலை இறக்கணும் கிடக்குங்க. இதை மாற்றிப்போம். ஏன்னா நம்ம எப்படியும் தான் பர்ஃபெக்டாக இருக்கும். இது என்ன இருக்குது? இந்த பண்ணுங்க ரிவெஞ்சுக்கு போல அதுக்கு போயிட்டு அடிக்க முடியும். ஆஹா தண்டர் ஸ்பெல் இருந்துச்சு ரிவெஞ்சுக்கு. என்ன பண்ணுற ரிவெஞ்சுக்கு தண்டர் ஸ்பெல் இருக்கிறதுனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் முயற்சி போட்டோம். பார்த்துருக்கேன் அது பயங்கரமாக இருக்குது. நான் ஃபுல்லாக பார்த்துட்டேன். பார்ப்போம். ரொம்ப சவுண்ட் அதிகமாக இப்போ சவுண்ட் அதிகமாக இருந்தால் ஒன்றுமே கட்டுறது உங்களுக்கு பிளானிங்கு ஒன்றுமே தெரிஞ்சுக்கிட்டா சரி கொடுங்க. என்ன பண்ணுறது பிளானிங் பார்க்காம இருக்கீங்க. ஹாக் ரைடர்ஸ் கமான். ஹாக் ரைடர்ஸ் எவனுமே இல்லை. எல்லா ஹாக்ரைட்டையும் முடிச்சிருக்கீங்க. இன்னும் விசாரிச்சு நீங்கள் தான் முடிச்சா நடக்குங்க. பரவாயில்ல. இன்னும் அட்டாக் 2 தான். ஈஸியாக முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அப்பா வச்சாங்க ஜெயின்பா முடிச்சு. நீங்கள் முடிக்க மாட்டாங்க 100%. ஹீலிங் ஸ்பெல்லோடு வந்தோன்னா அதுக்கு வேறு லெவலில் இருந்துருக்கு மேட்ச்சு. ஹீலிங் ஸ்பெல்லை விட்டு வந்துட்டேன். தெரியல நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன்னு நினச்சிட்டேன். ஹீலிங் ஸ்பெல்லை விட்டுட்டேன். எல்லாத்தையும் எடுத்துனா ஹீலிங் ஸ்பெல்லை விட்டு வந்துட்டேன் மேட்சுக்குள்ளே. ரிவெஞ்சு போகிறேன்னா கரெக்டாக போகிறது இல்லையா. கடைசி நொடியில் போய் ரிவெஞ்சு ஃபெயிலியர் ஆகிட்டுங்க. ஓ ஷிட். அவ்வளோதான் முடிஞ்சா இல்லையா. என்ன இது அடிக்கணும் சத்தம் மட்டும் இருக்குது. அழகணும் உங்கள்கிட்ட இருக்கா. இது வாழை உடச்சிட்டு போய் அந்த ஆர்ச்சர் ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. 2 ஆர்ச்சரும் நம்ம கரண்ட்ரே கொடுத்துருவோம். 100% முடிய முடியும். பட்டு எங்கே ஒன்று 3 அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லைங்க. சரி இப்போ எல்லாத்தையும் நம்ம போய் நம்ம ஸ்பெல்லை ஃபஸ்ட்டு பார்த்துப்போம். இந்த 6 எடுத்துகிட்டு இப்பயும் தப்பு ஸ்பெல்லை போடுறேன். ஹீலிங் ஸ்பெல்லை தான் போடணும். ஹீலிங் ஸ்பெல் தான் கரெக்டாக வர சிவப்பில். தோற்று போனதுக்காக ஒரு மெயின் மேட்ச் போட்டுப்போம். நான் சிம்பிளாக அடிச்சு போடலாம். வேணாம் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். இதுவும் ஈஸி தான் தரணும். வேறு இடத்துக்கு புதுசாக பார்ப்போம். இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. என்னென்னா அந்தளவுக்கு டஃப் இல்லை. கொஞ்சம் கடை பண்ண மாதிரி தெரியுது. சீமான் நம்ம கிங்கை தூக்கி போட்டு அவனுக்கு இங்கே வந்தோடனே ஒரு பாய்சன். அவ்வளோதாங்க. என்ன மால் பட்டுமா. நம்ம ஊக்ரேட்டர் செக் பண்ணுவோமா. இப்போ ஃபஸ்ட்டு இங்கே ஒரு ஹீலிங். அடுத்த ஹீலிங் கொஞ்சம் டைம் வரல. நான் வந்துட்டேன். இதுக்கப்புறம் எதனா இன்ஸ்டாட்டை போட்டு பிடிச்சிட்டு வந்துருக்கேன். இதை அடிச்சுட்டே வரட்டும். நம்ம இதை போட்டு அடிச்சிடணும். இன்னொரு 3 ஹீலிங் முடிச்சதுங்க.
இதுக்கப்புறம் அவனே பார்த்துப்பாங்க, இதுக்கு வந்தால் போதும். மரத்தில் வச்சு முடிச்சாச்சு. யாராச்சும் ஏதாச்சும் நம்ம பில்டர் ஆளை ஓரத்தில் வச்சு வச்சு இங்கே பாருங்க, ஓரத்தில் இருக்க மரத்தை மட்டும் வெட்டாமல் விட்ருக்காங்க. இங்கே பாருங்க, ஓரத்தில் எவ்வளோ மரத்தை பாருங்க, நவுத்தி வச்சுருக்காங்க. ஓரத்தில் இவ்வளோ மரத்தையும் ஓரத்தில் நவுத்தி வச்சுருக்காங்க. ஒன்றும் ஒரு சட்டம் எனக்கு தெரிஞ்சு பர்பர் கிங்லேருந்து வந்தவன். ஒரே முடிஞ்சிட்டுங்க மேட்ச்சு. கரெக்டா, பாய் பாய்.